Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைனாமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் ஆர் கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் டெக்னிக் தான் பார்க்க போறோம். நமக்கு டைனாமிக் ஸ்டோரேஜ்ன்றதை விட கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் டெக்னிக்னா நல்லாவே தெரியும். அது என்னென்ன டெக்னிக்? ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஒர்ஸ்ட் ஃபிட் தான். அதை நம்ம இன்னொன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா டைனாமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் கேட்கலாம் இந்த சம்ம. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஒர்ஸ்ட் ஃபிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹோல்னா என்னன்னு தெரியணும். ஹோல் அப்படின்னா என்னன்னா ஒரு மெமரி ஸ்டோரேஜ் தான் நம்ம ஹோல்னு சொல்றோம். அதாவது ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு மெமரி அலோகேட் பண்ணி ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை அந்த மெமரியில நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேரு ஹோல்னு சொல்வேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலோகேட் த ப்ராசஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹோல். அதாவது ஃபர்ஸ்ட் ஹோல்ல எது எனக்கு ஃபர்ஸ்ட் அசைன் ஆகுதோ நான் அதுல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸை நான் அலோகேட் பண்ணிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஃபிட். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஹோல் எது அப்படின்னு நான் செக் பண்ணி அதுல என்னுடைய ப்ராசஸை நான் இன்சர்ட் பண்றது பெஸ்ட் ஃபிட். நெக்ஸ்ட் ஒர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ எது டேபிள்லன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல என்னுடைய ப்ராசஸ் அலோகேட் பண்றது நான் ஒர்ஸ்ட் ஃபிட்னு சொல்வேன். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஒர்ஸ்ட் ஃபிட்ன்றது. ஓகே, இப்போ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 மெமரி பார்ட்டிஷன் கொடுத்திருக்காங்க. given 5 மெமரி பார்ட்டிஷன் ஆஃப் 100k, 500k, 200k, 300k, 600k, அதாவது KB. ஓகேவா? அதை தான் நம்ம Kன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிட், பெஸ்ட் ஃபிட், ஒர்ஸ்ட் ஃபிட், இது 3 அல்காரிதத்தையும் இந்த ப்ராசஸை அலோகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க? 212 கிலோபைட், 417 கிலோபைட், 112 கிலோபைட், 426 கிலோபைட். அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4 ப்ராசஸஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்? அஸ்யூம் பண்ணிக்கணும். நான் என்ன அஸ்யூம் பண்ணுவேன்? என்கிட்ட மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருக்கு? 4 ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? P1, P2, P3, P4ன்னு எனக்கு 4 ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நான் நெக்ஸ்ட் என்ன செய்வேன்? மெமரி பிளாக் பார்ப்பேன். மெமரி பிளாக் போடணும். இப்போ ஒவ்வொன்றா நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதம் போட போறேன். ஃபர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹோல், அதாவது பிக் என்எஃப் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். யார் முதல்ல இருக்காங்களோ அவங்க நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வேல்யூ செக் பண்றேன். யாருக்கு செக் பண்றேன் அப்படின்னா இந்த 212, அதாவது ப்ராசஸ் 1க்கு தான் நான் செக் பண்றேன். 212 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 100 கிலோல பாக்குறேன். எனக்கு 212 உள்ள போக முடியாது, ஸோ விட்டுறேன். நெக்ஸ்ட் 500Kல பார்க்குறேன். 500Kல பார்க்குறப்ப என்னால் உள்ளே போக முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோல் யார் இருக்காங்களோ நான் அவங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிட்டில் அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 500Kல என்னுடைய P1 ப்ராசஸரை உள்ளே போட்டுருவேன். இப்போ நெக்ஸ்ட் 417 நான் பார்க்குறேன். 417 பார்க்குறப்ப என்ன ஆகுது? 200 கிலோபைட் இருக்கு. 417 என்னால் இன்சர்ட் பண்ண முடியாது, கம்மியாக இருக்கிறனால. உனக்கு நெக்ஸ்ட் மெமரி பார்க்குறேன். 300 கிலோபைட்ஸ் இருக்கு. எனக்கு 417 இருக்கு. ஓகேவா? கிலோபைட் ப்ராசஸரில் இது 300 கம்மினால என்னால் அலோகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் போய் 600 பார்க்குறேன். 600 417 விட அதிகமாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? 417 ப்ராசஸ் 2 எங்கே கொண்டு போடலாம்? 600 கிலோபைட் மெமரி அலோகேஷனில் போடலாம். ஸோ P2 இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ப்ராசஸர் P3 பார்க்குறேன். 112 இருக்கு. இப்போ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல செக் பண்ணுறேன். 100Kல செக் பண்ணுறப்ப என்ன ஆகுது? எனக்கு 100 கம்மியாக இருக்கனால போட முடியாது. 500K ஆல்ரெடி அலோகேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 200Kல செக் பண்ணுறேன். 200Kல செக் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 112 விட அதிகமாக தான் இருக்கு. அப்போ P3 ப்ராசஸரை நான் என்ன பண்ணிடலாம்? 200 கிலோபைட்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபைனலாக 426 பார்க்குறேன். ப்ராசஸர் P4. அப்போ நான் பார்க்குறப்ப என்ன? ப்ராசஸர் P4 பார்க்குறப்ப எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா 300 பிட்ஸை பார்க்குறேன். 426 விட கம்மியாக இருக்கு. ஸோ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 600 ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 100ம் இல்லை, 500ம் இல்லை, 200 இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ண முடியாது? P4 ஃபிட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு ப்ராசஸை அலோகேட் பண்ண முடியாம டீஅலோகேட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு நம்ம ஸ்டார்வேஷன் சொல்லுவோம். அப்ப P4ன்ற ப்ராசஸ் எனக்கு என்னவாயிடுச்சு? ஸ்டார்வேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிட் அல்காரிதம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னா பெஸ்ட் ஃபிட். பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஸ்மால் என்எஃப், அதாவது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் மெமரி பிளாக் எதுவோ அந்த ஹோல்ல ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் ஹோல் எதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 212 செக் பண்ணணும். 212 விட 100 என்ன சின்னது, ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால. 500Kவை பார்க்குறேன், உள்ள போட முடியும். 200Kல பார்க்குறேன், போட முடியாது. 300 பார்க்குறேன், போட முடியும். அப்போ என்னால 500ல 300
300ல நெக்ஸ்ட் 600ல மூணுல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய P1 ப்ராசஸரை போட முடியும். இந்த மூணை கம்பேர் பண்றப்ப எது ரொம்பவே சின்னதா இருக்கு? 300K தான் சின்னதா இருக்கு. அப்ப நான் என்னோட P1 ப்ராசஸர் 300Kல போட்டுருவேன். இப்படிதான் வந்து பெஸ்ட் ஃபிட்ல அலோகேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன செக் பண்றேன்? நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராசஸர் யாரு? 417. ஓகேவா? ப்ராசஸ் P2. அவங்க எங்கெல்லாம் ஃபிட் ஆவாங்க? 500Kல ஃபிட் ஆகுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 600Kல ஃபிட் ஆகலாம். ஓகேவா? ரெண்டு வேல்யூல எது எனக்கு சின்னது? 500K தான் சின்னது. அப்ப என்னோட P2 ப்ராசஸரை நான் 500Kல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு என்ன? 112 வந்து யாருக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 112 100K விட பெருசு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. 500 ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரிமைனிங் 200 இருக்கு. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா 600 இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்லயுமே நான் என்ன பண்ணலாம்? P3 ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேர்ல யார் எனக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ? P3. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? P3 ப்ராசஸரை எங்க கொண்டு போயிடுறேன்? 200 கிலோபைட்ஸ்ல போட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நான் என்ன யூஸ் பண்ணணும்? 426 என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி எனக்கு P2 ப்ராசஸர் 500K ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. P1 ப்ராசஸர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 200K ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு 100Kவும் 600Kவும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டோட கம்பேர் பண்றப்ப 426 என்னால எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? 600Kல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் P4 ப்ராசஸர் 600Kல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இவ்வளோதான் எனக்கு பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்ன? ஸ்மாலஸ்ட் ஹோல் எதுவோ அந்த மெமரி பிளாக்ல என்னுடைய டேட்டா ஃபிக்ஸ் பண்றதை நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா பெஸ்ட் ஃபிட் அல்காரிதம்னு சொல்வேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னா இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஹோல் எதுவோ அதுல என்னுடைய அலோகேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றதை நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா ஒர்ஸ்ட் ஃபிட்னு சொல்வேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 212 எடுத்துக்கிறேன். 212ல வந்து நான் செக் பண்றேன் எங்கெல்லாம் அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னு. 500ல பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 300, அதாவது சாரி, ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் பண்ண முடியும் செக் பண்ணுங்க. 500ல பண்ண முடியும், 300ல பண்ண முடியும், 600ல பண்ண முடியும். இது ரெண்டுல எனக்கு லார்ஜஸ்ட் ஹோல் எது? P1, அதாவது 600K தான் லார்ஜஸ்ட் ஹோல். அப்ப நான் அங்கதான் என்னுடைய P1 ப்ராசஸரை வைப்பேன். ஓகேவா? ஸோ 212 அலோகேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யாரை பார்க்கணும்? நான் 417 பார்க்கணும். 417 ஆல்ரெடி இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த பிளாக்கை விட்டுருவேன். இப்போ 417 எங்க ஃபிட் ஆகும்? 500Kல மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேற எல்லாமே அதை விட சின்ன வேல்யூ. ஸோ நான் P2 ப்ராசஸரை டைரக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதையும் என்னால பார்க்க முடியாது. அடுத்து பார்க்குற 112 செக் பண்றப்ப எங்க எனக்கு ஃபிட் ஆகும்? 200லயும் 300லயும் ஃபிட் ஆகலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப எது எனக்கு பெருசு? P3 தான் பெருசு. ஸோ நான் என்ன, அதாவது 300K தான் பெருசு. ஸோ P3 ப்ராசஸர் 300Kல வச்சுட்டேன். ஸோ இதையும் என்னால இதுக்கு மேல பார்க்க முடியாது. ஃபைனலா 426 பார்க்குறேன். மிச்சம் எனக்கு எவ்வளோ பிளாக் மெமரி இருக்கு? 100KB-யும் 200KB-யும் தான் இருக்கு. இது ரெண்டுலையுமே 426KB என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ P4 ப்ராசஸர் என்ன பண்ண முடியல? ஃபிட் பண்ண முடியல, அலோகேட் பண்ண முடியல அப்படின்னா இது டீஅலோகேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நேம் என்ன? ஸ்டார்வேஷன். ஸோ P4 ப்ராசஸர் எனக்கு ஸ்டார்வேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு தான் எனக்கு ஒர்ஸ்ட் பிட். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அஸ்யூம் பண்ணிக்கணும் கொடுத்துருக்க ப்ராசஸரை. அதை மெமரி பிளாக்ல போட்டு ஃபர்ஸ்ட் பிட் பெஸ்ட் ஃபிட்டும் ஒர்ஸ்ட் ஃபிட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிட் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராசஸரை லைனா ப்ராசஸர் வைஸ் பார்த்துக்கிட்டே வரணும். அதுவே பெஸ்ட் ஃபிட் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஹோல் யாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஒர்ஸ்ட் ஃபிட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஹோல் யாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, நமக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதமும் ஒர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதமும் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராசஸர் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணாது, ஏதாவது ஒரு ஸ்டார்வேஷனும் கொடுக்கும். ஆனா மோஸ்ட்லி நம்ம மெமரி அலோகேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் ஃபிட் அல்காரிதம் தான். ஓகேவா? இதுதான் டைனாமிக் ஸ்டோரேஜ் allocation or contiguous memory allocation techniques. Okay, thank you.